ஒரு அழகான நாட்ட விக்ரமன் என்கிற ராஜா ஆண்டு வந்தார். எல்லா கலையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆனா அவருக்கு எப்பவுமே சிறிய தலைகனம் இருந்துச்சு. அது என்னன்னா, தான் மட்டும்தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன், தனக்கு தெரியாதது எதுவும் இல்லைன்னு நினைப்பாரு. மந்திரியாரே, என் அறிவை பார்த்தீர்களா? அத்தனையையும் கரைத்து குடித்து விட்டேன். இனி நான் படிக்க எதுவுமே இல்லை. ஆனால் வயதாக வயதாக இந்த அறிவு என்னை விட்டுப் போய்விடுமோ? இதை அப்படியே ஒரு இடத்தில் சேமித்து வைக்க முடியாதா? என்று ராஜா கூறினார். அதை கேட்ட மந்திரிக்கு சிரிப்பா இருந்துச்சு. அரசே, தங்கம் என்றால் பெட்டியில் வைக்கலாம். அறிவு என்பது தண்ணீர் போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லையெனில் தேங்கிப் போய்விடும். எனக்கு தத்துவங்கள் வேண்டாம் மந்திரி, வழியை மட்டும் சொல்லுங்கள் என்று மன்னர் கூறியதும் மந்திரி யோசித்தாரு. நம் அரசரோட கர்வத்தை அடக்க இதுதான் சமயம் அப்படின்னு முடிவு செய்தாரு. அடுத்த நாள் மந்திரி ஒரு அழகான பெட்டிய கொண்டு வந்தார். அரசே, இதுதான் அறிவு பெட்டகம். இதில் உங்கள் அறிவிலிருந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் எடுத்து ஒரு காகிதத்தில் எழுதி இதில் போடுங்கள். உங்கள் அறிவு இதில் பத்திரமாக இருக்கும். நீங்கள் எதையும் மறக்க மாட்டீர்கள் என்று மந்திரி சொன்னதும் அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆகா, இது அருமையான யோசனை. நான் இனி என் அறிவைப் பற்றி கவலைப்படத் தேவையில்லை என்று மன்னர் கூறினார். அரசர் தினமும் பெட்டியில ஒரு துண்டு சீட்ட போடுவாரு. வேட்டையாட போவாரு, விருந்து வைப்பாரு, இப்படி பொழுத கழிச்சாரு. இப்படியே 2 வருஷமா அரசர் எந்த புத்தகத்தையும் தொடல. அறிஞர்கள் யாரையும் சந்திக்கவே இல்ல. ஒரு நாள் பக்கத்து நாட்டிலிருந்து ஒரு அறிஞர் மன்னரை பார்க்க வந்தாரு. மன்னரே, எனக்கு ஒரு கேள்விக்கு விடை வேண்டும். உங்களால் சொல்ல முடியுமா? என்னவென்று கூறுங்கள், நான் விடை அளிக்கிறேன். மன்னரே, இருட்டில் பிறந்தவன் வெளிச்சத்தில் மறைவான். அவன் யார்? இதற்கு நீங்கள் விடை கூறினால்தான் நீங்கள் சிறந்த அறிஞர் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த அறிஞர் கேள்வி கேட்டார். அதற்கு மன்னர், இது இது எனக்கு தெரியுமே, ஆனால் ஞாபகம் வரவில்லையே. மன்னர் பதில் சொல்ல திணறினார். அவருக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அவரோட கூர்மையான புத்தி இப்ப வேலை செய்யவே இல்ல. உடனே மன்னர், நான் இப்போது சற்று களைப்பாக உள்ளேன். நாளை வாருங்கள், நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனார். அன்று இரவு அரசர் அந்த பெட்டிய பார்த்து இப்படி நினைச்சார். இதில்தான் என் அறிவை சேகரித்து வைத்துள்ளேன். இதில் பார்த்தால் விடை கிடைத்துவிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெட்டியில இருக்கிற காகிதத்தை பார்த்தாரு. என்ன இது? இதில் உள்ள காகிதத்தில் நான் தேடும் அறிவு எதுவும் இல்லையே. அந்த காகிதத்துல எதுவும் இல்லாததுனால அதிர்ச்சி ஆயிட்டாரு. உடனே கோபமா மந்திரிய வர சொன்னாரு. மந்திரியாரே, இதில் ஒன்றுமே இல்லையே. எல்லாமே வெறும் காகிதங்களாக இருக்கின்றன. ஒரு காகிதத்தில் கூட நான் தேடும் அறிவு இல்லையே. இதில்தான் என் அறிவு பாதுகாக்கப்படும் என்று சொன்னீர்களே என்று மன்னர் கேட்டார். அதற்கு மந்திரி, அரசே, இந்த காகிதத்தில் நீங்கள் எழுதியுள்ளதை கவனமாக படியுங்கள் என்று மந்திரி கூறினார். மறுபடியும் அரசர் ஒவ்வொரு காகிதத்தையும் பொறுமையாக படித்தார். இன்று நான் புதிதாக எதுவும் கற்கவில்லை. இன்று நான் சிந்திக்கவில்லை. இன்று நான் நேரத்தை வீணடித்தேன். என் நண்பர்களுக்கு விருந்து வைத்தேன். இப்படி ஒவ்வொரு காகிதத்தையும் மன்னர் படிச்சார். உடனே மந்திரி, மன்னரே, அறிவு என்பது சேமித்து வைக்கும் பொருள் அல்ல. அது கூர்மைப்படுத்த வேண்டிய ஆயுதம். நீங்கள் பெட்டியில் அறிவை சேமிப்பதாக நினைத்து நேரத்தைத்தான் வீணடித்தீர்கள். நீங்கள் கற்க நின்ற கணமே உங்கள் அறிவு மழுங்கிப் போய்விட்டது என்று மந்திரி கூறியதும் அரசர் தன்னோட தவறை எல்லாத்தையும் உணர்ந்து தான் இவ்ளோ நாள் இருந்ததை நினைச்சு வெக்கப்பட்டாரு. தன்னோட கர்வத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னையிலிருந்து மறுபடியும் ஆர்வமா படிக்க ஆரம்பிச்சாரு. புதுசா நிறைய விஷயத்த கத்துக்க ஆரம்பிச்சாரு. உண்மையான அறிவு என்கிறது எந்த பெட்டியிலையும் நம்ம பூட்டி வைக்க முடியாது. அது நாம தினமும் கத்துக்கிறதுலையும் சிந்திக்கிறதுலையும் பயன்படுத்துறதுலையும் தான் நம்முடைய அறிவை அதிகரிக்க முடியும்.
நாம எந்த ஒரு திறமையையும் கத்துக்கிறத நிறுத்திட்டா கொஞ்ச நாள்ல அது நம்மள விட்டு போயிடும்.